உச்ச நீதிமன்றத்தில் நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 14 கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதுல அந்த கேள்வி எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா, நம்ம ஆளுநர் கையெழுத்து போடாம நம்ம சட்ட மசோதாக்கள் எல்லாம் டிலே ஆனதும் அது குறித்து உச்சநீதிமன்றம் தெரிவித்த தீர்ப்பு அடிப்படையில் இப்ப குடியரசுத் தலைவர் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வினா, 2 கேள்வி அதுல முக்கியமானது. 14 கேள்வி கேட்டிருக்காங்க. ஆளுநரோட கையெழுத்து இல்லாம ஒரு சட்டம் அமல்படுத்த முடியுமா? ஆளுநருக்கு டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண முடியுமா? இப்படி 2 கேள்வியை உச்ச நீதிமன்றத்தில் நம்ம குடியரசுத் தலைவர் எழுதியிருக்காங்க. உங்க பார்வை. நம்ம ஒன்றும் டைம் பிக்ஸ் பண்ணுறது. உச்ச நீதிமன்றம்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் 142 படி 2 வருஷம் 3 வருஷம் அந்த சட்டமன்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டத்தை அவங்க கொண்டு வந்த சட்ட தீர்மானங்களை சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுத்து அதுக்கு அனுமதி தராம பல வருஷங்களா வச்சுக்கிட்டாங்க. அது தவறு அப்படின்னு நான் சொல்லல, உச்ச நீதிமன்றம் சொல்லி. அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு சட்டம் வகுத்து கொடுத்துருக்கு 142 படி. நம்ம போய் அது இல்லாம நாங்க பண்றோம் அப்படி பண்றோம் சண்டித்தனம் பண்ற அரசு இல்லை இந்த முதல்வர். எல்லாமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ஆட்சி நடக்கு தமிழ்நாட்டில். அதன்படிதான் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. பொம்மை நம்முடைய மாண்புமிகு கர்நாடக முதல்வராக இருந்தவங்க ஆர்டிகிள் 356 வச்சு எல்லா மாநிலத்தையும் என்ன செய்தாங்க, ஆட்சியை கலைப்பாங்க. அது தவறு உச்சநீதிமன்றம் போனாங்க. அப்பதான் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. பொம்மை தீர்ப்பு அதை சொல்லுவாங்க. ஆர்டிகிள் 356 பயன்படுத்தி எந்த மாநில அரசையும் கலைக்கிறதுக்கு ஒன்றிய அரசுக்கோ ஜனாதிபதிக்கோ உரிமை இல்லைன்னு சொன்னாங்களே, அதே தீர்ப்பை தான் இன்றைய முதல்வர் வாங்கியிருக்காரு. வருஷக்கணக்கா எந்த நம்ம சட்டமன்றம் நிறைவேற்றி கொடுக்கின்ற தீர்மானத்தை அனுமதிக்காமல் கிடப்பில் போடக்கூடாது. போட்டா அதுக்கு என்ன காரணம் சொல்லணும், அல்லது அதுக்கு ஒரு 3 மாதம் டைம் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க. as soon as possible, எவ்வளவு விரைவா பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஒன்றிய அரசு பாராளுமன்ற நிறைவேற்றி கொடுக்கத ராத்திரி 12 மணிக்கு கையெழுத்து போடுது. அது போய் 24 மணி நேரம் நின்னதாட்டி எனக்கு தெரியல. அப்ப தமிழ்நாட்டில் இது இறையாண்மை உள்ள சட்டமன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவங்க தீர்மானத்தை கொண்டு போனா நீங்க அதை நிறைவேற்றி கொடுக்க முடியுங்களா? அதை யாரும் கேட்க முடியாங்களா? நீங்க இஷ்டத்துக்கு அதை விளையாடலாமா? அதுதான் சுப்ரீம் கோர்ட். அதுக்கு குடியரசுத் தலைவர் அப்படி கேட்டிருக்காங்க எனக்கு தெரியல, நான் பார்க்கல. அது எல்லோருக்கும் உள்ள உரிமை, அது அவங்களுடைய உரிமை. எல்லாருமே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவங்களே தவிர RSS சனாதன தர்மத்துக்கு கட்டுப்பட்டவங்க அல்ல. நான் கேட்டு சொல்றேன். நன்றி.